அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற தேய்பிறை ஏகாதேசி, அதுக்கப்புறம் அமாவாசை வந்துடுது இல்லையா? வைகாசி மாதத்தில் வரக்கூடிய உயர்ந்த ஏகாதேசி. இந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அது முதல் நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 1 மணிக்கு இந்த ஏகாதேசி ஆரம்பிக்குது. அன்றைக்கி முழுக்க 11ஆம் தேதி முழுக்க பரிபூரண ஏகாதேசி இருக்குது, கொஞ்சம் கூட தசமி கலப்பு கிடையாது. அதனால் இந்த ஏகாதேசி எல்லா வைஷ்ணவர்களும் இருக்க வேண்டிய ஏகாதேசி. அடுத்த நாள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு, ஏன்னா இரவே ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிச்சிருது. இந்த துவாதசியினுடைய கால் பகுதி முடிந்த பிறகு காலையில் ஒரு 5:30 மணிக்கு மேலே பாரணை பண்ணலாம். அசுவினி நட்சத்திரமாக இருக்குது. குபேரன், ஹரிச்சந்திரன் இவர்களெல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து அற்புதமான பலன்களை பெற்றார்கள். குபேரன் செல்வங்களையெல்லாம் இழந்து விட்டான். அந்த இழந்த செல்வத்தை எல்லாம் அவன் பெற்ற நாள் இந்த ஏகாதசி நாள். அவ்வளவு உயர்ந்த நாள் இது. காமதேனு ஏகாதசி என்னட்டு இந்த ஏகாதசிக்கு ஒரு பெயர் சொல்லுவார்கள். எல்லா செல்வங்களையும் தருவது மட்டுமல்ல, பாவங்களையெல்லாம் நீக்கி பாவங்கள் நீக்கும் பரமநடி காட்டும், எல்லாவற்றையும் அவனுடைய திருவடி வாரத்தை காட்டி கொடுத்து கடைசியிலே மோட்சத்தையும் கிடைக்கும்படியாக செய்யக்கூடிய அற்புதமான ஏகாதசி. இந்த ஏகாதசி வழக்கமாக தசமி மத்தியானத்துக்கு மேலே இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதாவது 10ஆம் தேதி புதன்கிழமை, இந்த புதன்கிழமை மத்தியானம், அதற்கு மேலே மத்தியானம் மட்டும் நம்ம உணவு உட்கொண்டு விட்டு அதற்கு பிறகு ஏகாதசி விரதத்தை ஆரம்பிக்கணும். தசமி விரதம் என்று சொல்லுவாங்க. மாலையிலே பால் பழத்தை சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் காலையிலே எழுந்து நீராடி திருமண் அணிந்து கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வீட்டிலே இருக்கக்கூடிய திருவாராதனம், சாலக்கிராம திருவாராதனம் எல்லாவற்றையும் கிரமமாக முடித்துவிட்டு, அன்றைக்கி மத்தியானம் காலையில் எதையுமே சாப்பிடக்கூடாது. நான் ரொம்ப முடியாட்டி போனால் அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. மற்றவர்களெல்லாம் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டிய உத்தமமான விரதம் இது. நெய் தீபம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கு திருக்கோளூர் அந்த திவ்யதலத்து பெருமாளை நினைக்கணும். வைத்தமானிதி பெருமாள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், குபேரன் இழந்த செல்வத்தை பெற்ற ஒரு திருத்தலம் அது. பார்வதியினுடைய சாபத்தினாலே எல்லா செல்வங்களையும் இழந்து விட்டான். அந்த செல்வங்களெல்லாம் நவநிதிகள் என்று சொல்வோம். 9 வகையான நிதிகள், சங்கநிதி, பதுமநிதி எல்லாம் சேர்ந்து. அந்த நவநிதிகள் எம்பெருமானிடம் போய் முறையிட்டதான். குபேரனுக்கு சாபம் வந்துவிட்டது, இந்த நிதிகளெல்லாம் இனிமேல் அவனிடத்திலே இருப்பதற்கான தகுதி அவன் இழந்து விட்டான், அதனாலே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நிதிகளெல்லாம் எம்பெருமானிடத்திலே போய் முறையிட அந்த நிதிகளை எம்பெருமான் வைத்து காப்பாற்றி கொடுத்தானா. வைத்த மாநிதி பெருமாள் என்று பேர். புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி திருக்கோளூர் என்கிற திவ்யத்தலம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்குது. பக்கத்திலே ஆழ்வார் திருநகரி, இந்த பக்கம் நம்ம ஆழ்வார் அவதாரம், அந்த பக்கம் நம்ம ஆழ்வாரையே தலைவராக கொண்ட மதுரகவி ஆழ்வாருடைய அவதார தலம் இது. 2 நாச்சியார் சன்னதி இருக்கும். 2 நாச்சியார் சன்னதி, குமுதவல்லி நாச்சியார் சன்னதி, திருக்கோளூர் வல்லியன்னுட்டு. குபேர தீர்த்தம் இருக்குது. தாமிரபரணி ஆறு ஓடுது, புனிதமான தாமிரபரணி ஆறு. ஸ்ரீகர விமானம் 2 பேர். குபேரனுக்கு காட்சி தந்து அவனுடைய சாபத்தை நீக்கிய அற்புதமான தலம் இது. அப்படிப்பட்ட ஒரு தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்க வேண்டும். ஒரு காலத்தில் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சண்டை வந்ததான். அந்த சண்டை வந்த பொழுது இந்த தர்மமானது இந்த அதர்மத்தை ஓங்கி விரட்டிவிட்ட தலமாக இந்த திருக்கோளூர் தலம் விளங்கியது என்று தலபுராணம் கூறுகிறது. இந்த இடத்துல உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை என்னட்டு அற்புதமான ஒரு பாசுரத்தை திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்னட்டே ஒன்று இருக்குது. ரொம்ப அற்புதமான நூல் அது. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தில் அத்தனை சம்பிரதாயமான விஷயங்களையெல்லாம் அந்த பெண்பிள்ளை பல்வேறு வாக்கியங்களாக சொல்வது. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களைப் போல நான் இருக்கிறேனா, இப்படிப்பட்ட பிரகலாதனைப் போல நான் இருக்கிறேனே, கண்டாகர்ணனைப் போல இருக்கிறேனா, அப்படியெல்லாம் சொல்கிற அற்புதமான வாசகங்கள் நமக்கு சம்பிரதாயத்தினுடைய கருத்தை வலிமையாக தெரிவிக்கும். அதில் நம்மாழ்வார் திருவாய்மொழி 6ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியில் 7வது பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். அந்த பெண், அதாவது தாய்ப்பாசுரம், தன்னுடைய பெண்ணை பற்றி சொல்லுகின்றாள். மல்கு நீர் கண்ணோடு மையலுற்ற மனத்தனாய் அல்லு நன் பகலும் நெடுமால் என்று அழைத்து இனிப்போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த
திருக்கோளூர்க்கே ஒல்கி ஒல்கி நடந்து எங்கனே புகுங்கொலோ வசிந்தே. என்ன அற்புதமான பாசுரம். இவளுடைய மகள் அந்த எம்பெருமானை நினைத்து, அந்த மகளுக்கு பராங்குச நாயகின்னுட்டு பேர். அந்த பராங்குச நாயகி ரொம்ப அழகாக மல்கு நீர் கண்ணோடு, கண்கள் எப்பொழுதும் ஆனந்த கண்ணீராலவும் பிரிவாற்றமை கண்ணீராலவும் குளம்போல பெருகி கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்னட்டு அந்த திருவரங்கத்தில் சொல்கிறாள் இல்லையா. அதே மாதிரி அந்த மையலுற்ற மனத்தளலாய் எம்பெருமானிடத்திலே காதல் கொண்டு அந்த பிரேமையாலே பித்து பிடித்தது போன்ற மனநிலையை அடைந்து அல்லு நண்பகலும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எந்த நேரத்திலும் நெடுமால் என்று அழைத்து இனி போய், நெடுமாலே பரம பவித்ரனே, இந்த ஏகாதசிக்கு பரம ஏகாதசின்னு பேர், பரமனே என்று அவனுடைய திருநாமங்களை இடைவிடாது கூவிக்கொண்டே அவளை தடுத்த தாயையும் தோழியையும் விட்டு பிரிகிறாளாம். என் இளவான் புகும்பூர் திருக்கோளூரேன்னுட்டு ஆழ்வார் பாசுரம். அந்த திருக்கோளூர் எப்படிப்பட்டது என்பதை அடுத்து சொல்றார். செல்வம் மல்கி அவன் கிடந்த, என்ன செல்வம்? நீங்காத செல்வம், ஆன்மீக செல்வமும் அடியார் கூட்டமும் அலைமோதுகின்ற அந்த எம்பெருமானாகிய வைத்தமாநிதி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோளூருக்கே, அந்த திருக்கோளூர் என்கிற திருத்தலத்தை நோக்கி இவள் போகிறாள். எப்படி போகிறாள் தெரியுமா? ஒல்கி ஒல்கி நடந்து, உடல் மெலிந்து பாதங்கள் தளர்ந்து எம்பெருமானை அடைய வேண்டுமே என்கிற பிரேமையினாலே தள்ளாடி தள்ளாடி நடந்து எங்கனே புகுங்கொலோ சிந்தே, எங்கனம் புகுங்கொலோ சிந்தே, எங்கனம் புகுங்கொலோ சிந்தே, ஐயோ என் பேதை மகள் தனியாக எப்படி போய் சேரப்போகிறாளோ என்று இந்த தாயினுடைய சிந்தனை அது பதறுகிறதாம். அந்த தாய் கவலைப்படுவது போல இந்த பாசுரம் இருந்தாலும் கூட இதன் பின்னே அற்புதமான ஜீவாத்ம பரமாத்ம தத்துவம் உள்ளது. தலைவிக்கு கண்களிலே நீர் கசிவது, பித்துப்பிடி போல் இருப்பது, இதெல்லாம் பக்தியினுடைய முதிர்ச்சி. இடைவிடாத அல்லு நண்பகலும் என்கிற சிந்தனை இறைவனை மறக்க முடியாத அடியவரினுடைய நிலை. நவதிருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூர் எம்பெருமான் வைத்தமாநிதி என்ற திருநாமத்தோடு அடியார்களுடைய வைத்தமாநிதி, அடியார்களுடைய பெருஞ்செல்வமாக இருக்கிறாள். அவனை காண இந்த தளர்ந்த நடையோடு அவள் சொல்லுகின்றாள். ஒரு ஜீவாத்மா இந்த உலக பந்தங்களெல்லாம் வீண் என்று நினைத்து வைராகியத்தோடு பகவானுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்ல துடிக்கும் அந்த உன்னதமான நிலையை நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டுகின்றார். அந்த பாசுரத்தை நாம் ஏகாதசி என்று நினைக்க வேண்டும். பாசுரத்தை நான் மறுபடி சொல்லுகின்றேன். மல்கு நீர் கண்ணோடு மையலுற்ற மனத்தனளாய் அல்லு நண்பகலும் நெடுமால் என்று அழைத்து இனிப்போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூருக்கே ஒல்கி ஒல்கி நடந்து எங்கனே புகுங்கொலோ சிந்தே, எங்கனே புகுங்கொலோ சிந்தே, அப்படி என்று இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தை இந்த ஏகாதசி என்று நாம் பாராயணம் செய்து அந்த வைத்தமாநிதி பெருமாளை வணங்குவோம். வணங்கி அவன் தருகின்ற நீங்காத செல்வத்தை அனுபவிப்போம்.